வாழ்க்கையில் எதுவுமே கற்றுக்க முடியாத சூழ்நிலை எப்போ உருவாகுதுன்னா, உங்களை நீங்களே உயர்வாக நினைக்கும் போது தான். தன்னைத்தானே நான் ஒரு பெரிய ஆள் நினச்சிக்கிட்டு இன்னொருத்தட்ட இறங்கி எதையும் உதவி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காம, இல்லை நமக்கு தெரியாததை அவங்ககிட்ட கேட்டு கேட்டு கற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்காம, அவங்களுக்கு கீழே நான் இல்லை, அவங்ககிட்ட நம்ம கேட்கணும், நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்ட்டு அதே நினப்பில் இருந்துக்கிட்டு அந்த கட்டத்தை விட்டு இன்னொரு கட்டத்துக்கு தாண்டாமல் அதிலே இருப்பாங்க கடைசி வரைக்கும். முதல்ல உங்களை நீங்கள் உயர்வாக நினைக்காதீங்க. நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் கற்றுக்கிறதுக்காக நீ பிறந்திருக்கீங்க. ஒவ்வொரு செகண்டும் கற்றுக்கிட்டே இருங்க. உங்களோட வயதில் குறைவாக இருந்தாலும் அவன்கிட்ட கற்றுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருக்கும். அதில் கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் மானம் தன்மானம் போகிறது கிடையாது. தப்பு செஞ்சால் தான் அதுக்கெலாம் பயப்படணும். இன்னொருத்தர்கிட்ட உதவி கேட்குறதுலையோ தெரியாதது தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறதுலையோ ஒன்றும் உங்கள் இது இறங்க போகிறது கிடையாது. ஸோ வாய் விட்டு பேசுங்க, வாய் விட்டு கேளுங்க. நிறைய இதில் கேட்டால் தான் கிடைக்கும். அதே கிரிப்பில் எப்போ உங்களால் இருக்க முடியுமா? உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது எவ்வளோத்துக்குள்ள இறங்கி வருவீங்க. அதே மாதிரி உங்களை சுற்றி உள்ள ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் பல இடங்களில் இறங்கி போகணும். இல்லைன்னா நீங்கள் இன்னும் லைஃப்பை பற்றி ஒன்றும் கற்றுக்கலன்னு அர்த்தம். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை நீங்களும் ரொம்ப உயர்வாக நினச்சி அதே இடத்துல இருக்காதீங்க. வாங்க, தெரியாதது எல்லாத்தையும் கேளுங்க, கற்றுக்கலாம்.